5 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். இந்த 5 நாட்களில் 50 நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தமது அமெரிக்க பயணம் இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என்று மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக டெல்லியில் மேக் இன் இந்தியா திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் தயாரியுங்கள் என்று பொருள்படும் மேக் இன் அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என மக்களை கசக்கி பிழிவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா என்று திமுக தலைவர் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் 1 மெகாவாட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யப்படவில்லை என்றும் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நாளை மறுநாள் காலை 11 மணியளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி நீதிமன்ற வளாகத்திலும் நீதிபதி வீட்டிற்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 18 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் வரும் சனிக்கிழமை ராஜபக்சேவுக்கு எதிரான கருப்பு தினத்தையொட்டி சென்னையில் இல்லங்களிலும் கட்சி அலுவலகங்களிலும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. பல்வேறு இடங்களில் கருப்பு சட்டைகளை அணிந்தவாறு துண்டு பிரசுரங்களையும் கருப்பு கொடிகளையும் விநியோகித்து கோஷங்களை எழுப்பியவாறும் ஊர்வலமாக சென்றனர்.